என்னென்னு சொன்னால் மட்டக்களப்புலேருந்து இப்போ தான் நாங்கள் எஃப்னா வந்திருக்கோம். இப்போ எங்கே இருக்கோம்னு சொன்னால் இனிவில்ன்ற இடத்துல இருக்கோம். இப்போ எஃப்னா வந்திருக்க முடியாத ஆக்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிவில்ன்ற இடத்துல நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடுறோம் உங்களுக்காக வேண்டி. பாருங்கள் எஃப்னாவில் இனிவில்ன்ற இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் தங்குற இடம் வந்து இதுதான் இடம். அதன்னு சொன்னால் நம்பிடாதீங்க, அது இல்லை. அங்கே இருக்கி எங்களோட ரூமை நாங்கள் பிறகு காட்டுறோம். வாங்க இனிவில்ல எப்படி இடங்கள் இருக்குன்று சொல்லி வீடியோ மூலமாக வாங்க காட்டுறோம். என்னென்னு சொன்னால் இனிவில்ல வந்து கூட உயரமான மரங்கள் தான் இருக்குது. வந்து பார்த்தாலே உங்களுக்கு காட்டுறேன் இல்லைங்க. அந்த பாக்கு மரங்கள், பனை மரங்கள், நல்ல உயரமான மரங்கள் இருக்குது. ரொம்ப அழகான ஒரு ஏரியா உண்டு இனிவில். வந்து எஃப்னா வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இஞ்சால வர முடிய வாய்ப்பு கிடைச்சா வந்து பாருங்கள். ஒரு அழகான இயற்கையான ஒரு ஏரியா உண்டு. எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அப்போ வீடியோ ஒன்று எடுத்து போடுவோம், உங்களுக்கு போடுறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கேன்னு சொல்லி பார்த்தாலே விளங்கும் உங்களுக்கு. இந்த பாருங்கள் பனை மரத்தை காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இவ்வளோ உயரமாக இருக்குது. நம்ம ஊர்லேயும் பனை மரங்கள் இருக்குது, பட் இது கொஞ்சம் கடும் உயரமான மரமாக இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும், வீடியோ பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும் தானே. நம்ம இடங்கள்லேயும் கூட பனை மரங்கள் இருக்குது, கொஞ்சம் நல்ல ஹைட்டாக இருக்குது. இப்போ மழை சீசன் தானே இங்கே. ஆனால் இங்கே வந்து மழை பெய்யலை. நம்ம ஏரியாவிலலாம் கொஞ்சம் மழை பெஞ்சு கொண்டு இருக்குது. இங்கே கொஞ்சம் மழை பெய்யலை நாங்கள் வந்ததுலேருந்து. ஃபுல்லாக நல்ல ஒரு இயற்கையான ஏரியா உண்டு இனிவில். வந்து இங்கே பாருங்க என்ன அழகாக இருக்கேன். நாங்கள் இன்னொரு இடம் ஒன்று காட்டுவோம் உங்களுக்கு. ரொம்ப அழகாக இருக்கும், பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் பிடிச்சிக்குமென்னு சொல்லி. எல்லா இடங்கள்லையுமே ஒரு குளிர்ச்சியாக இயற்கையை மட்டுமே, இயற்கை கொஞ்சம் கூட தான் இருக்குது இந்த ஏரியாவிலுமே. சொல்லப்போனால் எல்லாரும் வளவையும் பார்த்தாலே உங்களுக்குலாம் வீடியோ பார்த்தாலே விளங்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்க எவ்வளவு வாழை மரம் இருக்கேன்னு சொல்லி என்ன அழகாக இருக்கு. இப்போ நல்லா இருக்குமே பார்க்கும்போது. ஒரு இடங்களில் கொஞ்சம் அழகாக தான் இருக்குது. என்னன்னு சொன்னால் இந்தியாவில் ஃபுல்லாகவே வாழை தோட்டம் தான் நிற்குது. நாங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது வீடியோ ஒன்று எடுத்து போடணும்னு நினச்சினான். பாருங்கள் இவ்வளோ வாழை மரங்கள் இருக்கேன் இனிவில்.